ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, 2 தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கருவாடை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நெத்திலி கருவாடை தான் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, 2 சில்லு தேங்காய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் மண் சட்டியில் தான் வைக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தாளிச்சிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு தாளிச்சிக்கோங்க. நல்லா பொரியட்டும். சட்டியில் இந்த மாதிரி மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு செம்ம அருமையாக இருந்துச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு இப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அப்புறமேட்டுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கம்மியாக தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருங்க காய்கறிகள், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுனாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நான் குட்டி குட்டி கத்திரிக்காயாக வாங்கிட்டு வந்துடுங்க. பெரிய கத்திரிக்காயும் 2 இருந்தது, அதையும் கட் பண்ணி போட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, இது வீட்டிலே அரைக்க குழம்பு மிளகாய் பொடி, இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். இப்போ வதக்கியாச்சு. புளிக்கரை ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 வேக்காடு காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொதி வந்தோடனே புளி கரைசல், தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ஊற்றி நல்லா வேக விடுவோம் காயை. இப்போ கொதி வரட்டும். அதுக்குள்ளே புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. காயும் ஒரு 1/2 பதம் வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஒரு 2 சில் தான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் விட்டிங்க அப்படின்னா நல்லா கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காயோட எதையும் நான் சேர்த்து அரைக்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருந்த நெத்திலி மீன் கருவாடை எடுத்து போட்டுக்கோங்க. தலையெல்லாம் கிள்ளிட்டு நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு மூடி வச்சிங்கன்னா கருவாடு சூப்பராக வெந்துடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும்.
கருவாடு நல்லா வேகட்டும். வெந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஃபைனலாக பாருங்கள், கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சி. தேங்க்யூ. ஃபைனலாக கருவாட்டு குழம்பு ரெடியாகி விட்டது. வாங்க ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடலாம். மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.